ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி பிராணிகளுக்காக தான் ஸ்டேஷன் போனேன். இதோட பதிவு நான் முன்னாடி போட்டிருக்கேன். எனக்காக போகலை, முழுக்க என்னுடைய பிராணிகளுக்காக போயிருந்தேன். அது இந்த காஸ்டியூம்ஸில் தான் போயிருந்தேன். ஏன்னா காவல் நிலையத்துக்கெலாம் கோயிலுக்கு போகிற மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அட்வொகேட்டெல்லாம் லாயர் நம்ம தமிழக அரசு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. கேட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும், உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கப்பட்டது நம்ம தமிழக அரசு. நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு இன்றைக்கி அமலுக்கு இருக்கா இல்லை நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி உட்காந்துட்ருக்கேன். இந்த பிராணிகளுக்காக நான் ஒரு ஸ்டேஷன் போயிருந்தேன், எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வடபழனி காவல் நிலையத்துக்கு. அங்கே 2 லாயரு உள்ளே உட்காந்துட்டு, ஃப்ரண்ட்டில் கூட இல்லை, உள்ளே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து நாங்களும் 1 ஹவர் ஏன்னா எஸ்ஐ வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 லாயரு உள்ளே ரிசப்ஷனில் கூட இல்லை, உள்ளே உட்காந்துட்டு இருந்துட்டு 2 லாயரும் ரொம்ப ஹையாக வராங்க. அது அமலில் இல்லையா? அப்போது வெளியில் தான் இருக்கணும் அட்வொகேட்டு, உள்ளெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை நம்ம தமிழக அரசு விட்டுச்சு. ஏன் இவ்வளோ நேரம் உள்ளே இருந்துட்டு வராங்க அப்படின்ட்டு நான் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். நான் அப்போ என்ன இந்த அட்வொகேட்டெல்லாம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா இல்லையா? அதை மீறக்கூடாதுல்ல. அதாவது நம்ம தமிழக அரசோட அறிக்கையை அந்த திட்டத்தை மீறக்கூடாதுல்ல. இவங்க மீறி எப்படி உள்ளே இருந்துட்டு வந்தாங்கங்கிறது தெரியல, இல்லைன்னா இதில் என்னங்கிறது தெரியல. 2வது எங்கள் வண்டி, நாங்களும் வண்டியில் போயிருக்கோம், நாங்களாம் வண்டியை வெளியில் தான் விட்டுருக்கோம், கேட்டுக்கு வெளியில் நிறுத்தக்கூட இடம் இல்லாமல். அங்கே லாயர்னு வண்டி அந்த சிம்பிள் போட்டு உள்ளே நிற்கிது. அப்போ இதெல்லாம் என்ன இதை மீறுறாங்களா, அரசாங்கம் விதித்த தடையெல்லாம் மீறுறாங்களா இந்த அட்வொகேட்டு, இல்லைன்னா சோறு சாப்பிட்றாங்களா? தடை விதிச்சிருக்குல்ல, எப்படி உள்ளே இருந்துட்டு வருவாங்க? நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், உள்ளே இருந்துட்டு வர்றாங்க. இதோட தொடர்ச்சி நான் அடுத்த வீடியோ போடுறேன்.